பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லாம் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பழனி வீட்டுக்கு வராங்க. பழனி வீட்டுக்கு வந்ததும், அக்கா அந்த வீட்டை விட்டு நான் மொத்தமா வந்துட்டேன், நான் இங்க இருக்கலாம் இல்லக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. டேய், என்னடா வார்த்தை கேக்குற, இருக்கலாமான்னு சொல்லி கேக்குற, உனக்கு இல்லாத வீடாடா இது, உன்னுடைய வீடு, நீ எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு பழனி, அவங்க கடை வச்சு கொடுத்துட்டாங்க. அந்த பொறாமையில உன்கிட்ட நான் ஒன்னும் பேச கிடையாது. உன் மேல உண்மையான அன்பு பாசம் இருந்தது. எல்லா விஷயமும் சேர்த்து அவங்க கூட நீயும் மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு தான் வருத்தப்பட்டனே தவிர, நீ கடை வச்சுட்டு நான் பொறுமைப்படலடான்னு சொல்லிட்டு கோமதியும் பாண்டியனும் எல்லா விதமான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறாங்க. மச்சான், அக்கா, இது எல்லாமே நீங்க சொல்லணுமா? எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். யாரு என்ன சொன்னாலும் அதை எதுவுமே நான் நம்ப மாட்டேன், நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அத்தாச்சி, நான் கூட ஏதோ தப்பு தப்பா எல்லா விஷயமும் புரிஞ்சுக்கிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அத்தாச்சின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. விடு சுகன்யா, இத பத்தி எல்லாம் எதுவும் இப்போதைக்கு பேச வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே சமைக்கிறேன். சுகன்யா, உனக்கு என்னெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ சொல்லு, உனக்காக நான் எல்லாமே சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கோமதி விதவிதமா சமைச்சிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அக்கா கைப்பக்கவும் யாருக்குமே வராது. பழனி கோமதியோட சமையல பாராட்டிட்டு இருக்காங்க. உடனே பழனி சொன்னதை கேட்டதும் உடனே செந்தில் வந்து யதார்த்தமா தான் சொல்றாங்க. என்ன, குழம்புல கொஞ்சம் காரம் மட்டும்தான் கூட, மீதி எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொன்னதும் உடனே பாண்டியனுக்கு கோபம் வருது. ஆமா, வேலை வெட்டிக்கு போகாதவனுக்கு காரம் கொஞ்சம் கூடலா தான் இருக்குன்ற மாதிரி செந்தில் வந்து மீன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் பயங்கரமா கோபம் வருது செந்திலுக்கு. செந்தில் சாப்பிடாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே கோமதியை வந்து திட்டுறாங்க. ஏங்க, சாப்பிட்ற புள்ளி எதுக்காகங்க இப்படி திட்டுறீங்க? அப்படி திட்டினாதான் சூடு சோறுன மான ரோஷம் வந்து இனி லஞ்சம் வாங்கணுன்ற எண்ணமே அவனுக்கு வராது கோமதி, அதனாலதான் திட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா நேர கடைக்கு வராங்க. மாமா, நீங்க அவரை திட்டுங்க, திட்டாத போங்க. உங்க புள்ள அவரை நீங்க தான் கட்டிக்கணும். அதுக்காக எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவரை திட்டாதீங்கன்னு சொல்லி மீனா சொல்றாங்க. இத கேட்டாவது பாண்டியன் வந்து இனி செந்தில திட்டாம இருப்பாங்களா இல்லையங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.